வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அதுதான் கம்பராமாயணத்தை எழுதினவர் சேக்கிலார்னு சொன்னார் இல்லையா, அந்த எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏகோபித்த தொண்டர்களுடைய ஆதரவோடு தான் நாங்க ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கி இந்த 2வது வருடமா வந்து இந்த ஆட்சி கட்டுல அமர வச்சிருக்காங்க, அந்த ஆட்சிக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போய் சேர்ந்தாங்க. ஆனா ஓபிஎஸ் முதுகலையே குத்துனா ஒரு துரோகி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, 1.5 கோடி தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவை கேட்டுதான் நாங்க வந்து ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிற. இது பச்சை பொய் இல்ல. எந்த தொண்டனை போய் கேட்டாரு? ஒரு தொண்டை தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா? ஒரு தொண்டை தலைமையை தேர்ந்தெடுக்க முடியுமா? அந்த மாதிரி விதியை மாத்தி தன்னுடைய சுயநலத்துக்காக விதியை மாத்திர எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு தலைமையா இருந்து கட்சியை வழி நடத்தி நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நான் கேட்கலங்க. தொண்டை கேட்கிறான், என்னோட உரிமை பறிபறிச்சு அப்படின்னு அழுகிறான். என்னால வந்து ஒரு பொறுப்புக்கு என்னால வந்து முன்னாடி வர முடியலைங்கிறான். எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைங்கிறான். எடப்பாடி தொடர் தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறான். அப்ப தொண்டனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு தான் தெரியல. கேட்டா தொண்டர்கள் மேல இது பழிய போட்டுட்டு அவர் வாட்டில நகட்டு போயிடுறாரு. ஓபிஎஸ் வந்து எப்படி கட்சியை விட்டு நீக்குனீங்க? தொண்டர்களை கேட்டா நீக்குனீங்க? ஒரு தொண்டனையாவது கேட்டிருப்பீங்களா? நீங்க எலும்பு துண்டு மாதிரி காசை தூக்கி போட்டீங்க. செயற்குழு உறுப்பினர்கள் கூட அப்படியே அப்படியே கவ்விக்கிட்டு அப்படியே செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் போய் அங்கே போய் பொதுக்குழுல உட்காந்துருந்தாங்க. ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு. ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணாராங்க. கட்சிக்கு துரோகம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து சொல்றாங்க. எல்லாமே தொண்டர்கள் தான் பேசுறாங்க. சமூக வலைதளங்கள்ல பூரா எடப்பாடி பழனிசாமி கிளிகளையும் கிழிச்சு தொங்க விடுறானுங்க. ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு. ஓபிஎஸ் வெளியில வந்தாரு, எந்த தேர்தல வந்து ஜெயிச்சிருக்காரு அதை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு தொண்டை. அதிமுக ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் 22 தொகுதிகளை இடைத்தேர்தல் வந்துச்சு பாத்தீங்களா, அதுல 9 தொகுதியாவது நம்ம ஜெயிச்சோம். அந்த ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஐயா ஓபிஎஸ் வந்து கூட இருந்தாங்க. அடுத்து நாங்குநேரியும் இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் வந்து ஜெயிச்சோம். அது யாருனால ஜெயிச்சா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுல இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இல்லாம எடப்பாடி பழனிசாமி என்னத்தை ஜெயிச்சிருக்காரு? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போச்சு. 10வது சுற்றுல தான் டெபாசிட் தொகையை தக்க வச்சாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல புறக்கணிச்சிட்டு வெளியில வந்துட்டாரு. சிவி சண்முகம் பெரிய ஆளாயிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல. அப்ப விக்கிரவாண்டி இன்னொரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட இல்ல. ஓபிஎஸ் வந்து இருந்திருந்தா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஓபிஎஸ் வேற இல்ல. ஓபிஎஸ் இல்லாம நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நம்ம போட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தோல்வியை சந்திச்சிருவோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியுது. 10 தொடர் தோல்வியில சந்திச்சு இந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இல்லாம விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நினைச்சுதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து அவர் பின்வாங்குறாரு. 11வது தோல்வியை நம்ம சந்திச்சிடக்கூடாது, நமக்கு பெரிய அவமானமா வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்க ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணதுனால நாங்க வந்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க கட்சியை விட்டு நிற்கிறாங்களா? இந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சவர் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி மாதிரி இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவங்க யாருமே கிடையாது. எம்ஜிஆர் வகுத்த விதிகளுக்கு துரோகம் பண்ணாரு, அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு, டிடிவி தினகரனுக்கு, சசிகலாவுக்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த காரணமா இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு, கடைசியா தொண்டர்களுக்கு. இன்னைக்கு ஒரு தொண்டன் தலைமை பொறுப்புக்கும் வர முடியாது, ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க முடியாது. 10 மாவட்ட செயலர் வழிமொழிய, 10 மாவட்ட செயலர்கள் முன்மொழிய, 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகளை இருந்தா மட்டும்தான் நீ பொதுச் செயலாளருக்கு போட்டியிட முடியும் அப்படின்னா எம்ஜிஆர் வந்து இப்படியே விதியை வகுத்து வச்சாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்துக்காக அவருடைய கட்சி விதியை மாற்றாரு. பக்கத்துல இருக்க KP முனுசாமி, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, KC கருப்பனை, டி ஜெயக்குமார், சிவி சண்முகம் எல்லாமே ஜால்ரா போட்டவங்க தான். இவங்க எல்லாருமே நாளைக்கு ஒரு தொகுதியில் இருந்து ஜெயிச்சு நம்ம ஒரு அமைச்சரா வரணும் அப்படின்னா எப்படி வர முடியும்? ஓபிஎஸ் இல்லாம கட்சி ஒருங்கிணைக்காம எப்படி வந்து உங்களால வந்து ஆட்சியா வந்து அமைக்க முடியும்? எப்படி வந்து நீங்க ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன இருக்கிறதுனால எவனும் ஓட்டு போட மாட்டான். அதை நீங்க மனசுல வந்து புரிஞ்சுக்கணும். சின்ன நம்மள்ட்ட இருக்கு, அதனால இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னா இன்னைக்கு 40 தொகுதியில ஒரு 10 தொகுதியா ஜெயிச்சிருந்திருக்கானு. மிகப்பெரிய அளவுல தோல்விதான் செஞ்சேன். தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நிராகரிச்சதுனாலதான் 40 தொகுதியிலையும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரு. இன்னைக்கு கட்சி ஒண்ணு சேர்ந்திருந்தா, கட்சி ஒருங்கிணைந்தா
ஐயா ஓபிஎஸ் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, வாங்க ஒன்றிணைவு அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகார திமிருல அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல பக்கத்துல இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த செயல்னால முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான ஆட்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தட்டி கேட்க பயப்படுறாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி அழியிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க போறாங்களா? ஒரு உண்மையான தொண்டன் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். அப்படி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பணத்துக்காகத்தான் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. சசிகலா அவர்கள் வந்து நீங்களாம் வந்து உள்ளலாம் வர வேணாம், ஜானகி அம்மா எப்படி ஒதுங்கி போனாங்களோ அது மாதிரி ஒதுங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. ஜானகி அம்மா எதுக்காக ஒதுங்கி போனாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? கட்சி பிளவுபட்டு இருக்கும் போது ஜார்ஜியன் பிரியும் போது புரட்சி தலைவி அம்மா ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றாங்க. அதனால ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இனிமேல் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பலம் வந்து புரட்சி தலைவி அம்மா கையில இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போனாங்க. அரசியல் வந்து ஒதுங்கினாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க எந்த தேர்தலில் சந்திச்சிட்டீங்க சொல்லுங்க? நீங்க எந்த தேர்தலில் தனியா சின்னத்துல சந்திச்சு நீங்க மிகப்பெரிய அளவுல பெரும்பான்மை பெற்று நீங்க பெரிய அளவுல வெற்றி பெற்றுட்டீங்க? நீங்க சந்தித்த எல்லா தேர்தலுமே மிகப்பெரிய அளவுல தோல்விதான் சந்திச்சிருக்கு. நீங்க ஜானகி அம்மா அவர்கள் வந்து எப்படி வந்து ஒதுங்கி இருந்தாங்க அரசியல் இருந்து, அது மாதிரி தன்னால வெற்றியை தேடி தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியலை விட்டு அதிமுகவுடைய அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில வந்து இந்த அதிமுக வந்தா 2026 கன்ஃபார்மா வந்து ஆட்சி அமைக்கும். திமுக வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கான கட்சியெல்லாம் கிடையாது. கள்ளக்குறிச்சி சம்பவம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி திமுகவும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அதிமுகவை இந்த பிளவுலயே வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து அருமையா காய்களை நகர்த்திட்டு போறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியறது இல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணுதான் தொண்டர்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் திருந்தணும், அவர் திருந்தல இல்லைன்னா மத்த எல்லா முன்னாள் முக்கியமான ஆள்களுக்கு எல்லாம் அரசியல் வாழ்க்கை கிடையாது, அதிமுக கட்சி அழிஞ்சு போகும். அடுத்து பிஜேபி வந்து 2வது இடத்துக்கு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்றாரு. இன்னைக்கு அதிமுக பேர் இயக்கத்தை அம்மா கட்டி காத்த இந்த இயக்கத்தை அழிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத சமூக வலைதளங்களை போட்டு கிளிகளின் கிழிக்கிறாங்க தொண்டர்கள். நன்றி, வணக்கம்.